முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டுள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு அவர் புறப்பட்டுள்ளார். பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டுள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இருந்து எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு அவர் புறப்பட்டுள்ளார். பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பியூஷ் கோயலை சந்திக்க இபிஎஸ் புறப்பட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. இன்னும் சற்று நேரத்தில் லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியில் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்பொழுது லீலா பேலஸ் நட்சத்திர விடுதிக்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்திற்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பாஜக தலைமை பியூஷ் கோயல் உள்ளடங்கிய குழுவினை அமைத்திருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்து பேசுவார் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த பேச்சுவார்த்தையானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகளுடன் மைய குழு கூட்டத்தில் பியூஷ் கோயல் கலந்து கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்து இபிஎஸ் உடன் ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார். இந்நிலையில் தற்பொழுது லீலா பேலஸ் என்று கூறக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு இபிஎஸ் வந்திருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் வந்திருக்கின்றனர். எனவே இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளும் அவ்விடத்திற்கு வர இருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் அதே போன்று கூட்டணியை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாஜக தரப்பில் இருந்து சுமார் 50 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என இபிஎஸ்ஸிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகாக எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன என்பது தொடர்பான ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது லீலா பேலஸ் அரங்கிற்கு இபிஎஸ் வந்துள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் வந்தவுடன் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.